Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 640 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஜோரோ விக்கான்னு சொல்லி ஒரு குட்டி பண்ண பார்த்தால, அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் கேட்கும் போது சொல்ல மாட்டேன்னு ஒன்னொன்னா எல்லாத்தையும் உளறிடுவான். அதாவது நம்மளுக்கு கப்பல டோஃப்ளமிங்கோட ஃபேமிலி ஆளுங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கு காண்டாயி தரைய போட்டு குத்திட்டு இருப்பான். ஐயோ நான் சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லிட்டேன்னு. மொத்தத்துல அந்த விக்கா ஓட்டவாயின்னு மட்டும் நல்லா தெரியுது. அவன் இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்குவான், அது உண்மைதானா, நானும் ஸ்டார் ஹேட் பைரட்ஸ்ல ஒரு மெம்பர் தான் சொல்லுவான். அவன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு கீழே போட்டு குத்துனதுல அந்த இடமே பொலந்து அங்க ஆப்போசிட்ல நின்னுட்டு இருந்த பில்டிங்கே செரிஞ்சிரும். ஜோரோ டப்புன்னு தூக்கி கொஞ்சம் கம்முன்னு உண்மையை சொல்லு, டோஃப்ளமிங்கோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் ஸ்டார் ஹேட் பைரட்ஸோட கப்பலை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்பான். அது சீக்ரெட், நான் சொல்ல மாட்டேன், ஆனா பார்த்தேன்னு சொல்லுவாளா அப்படின்னா ஜோரோ எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்தி ஆகணும். ஆனா அங்கதான் ஒரு பஞ்சாயத்து, நம்ம பையகிட்ட டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்னாலே இல்ல. சோ சொல்றது ரொம்பவே கஷ்டம். அவனுக்கு நல்லாவே தெரியும் கப்பல்ல இருந்தது நமி, ப்ரூக்கு, சாப்பரு கூட அந்த குட்டி பையன். இவங்க மட்டும் பவர்ஃபுல்லான எனிமீஸை எதிர்த்து சண்டை போறது ரொம்பவே கஷ்டம். அதனால ஜோரோ 1000 சனி கப்பலுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணி சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு ஓடிடுவான். விக்கா பார்த்துட்டு ஐயோ நெல்லியா, என்ன ஃபிளார் ஃபீல்டுக்கு ஃபர்ஸ்ட் கூட்டு போ, நான் உனக்கு கடலுக்கு போக கைட் பண்றேன்னு சொல்லுவானா. அவன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் இப்ப கடலை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கேன். அட லூசு பையலே, கடலை நோக்கி ஓடுறேன்னு ஏன்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறேன்னு கேப்பா. ஐயோ மறுபடியும் தப்பு பண்ணிட்டானு ஒரு பிரேக். அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவனால எல்லாம் கண்டிப்பா கரெக்டா ரூட் பார்த்து போக முடியாதுன்னு. அதனாலதான் விக்காவை தூக்கிட்டு நம்மால ஓடிட்டு இருக்கான். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, அந்த டோஃப்ளமிங்கோட ஆளுங்க பூரா நம்ம ஆளுல நோட் அவுட் தான் இருக்காங்க. சொல்ல போனா இவங்க ஆளுகளுமே ஒரு கண்ணு வச்சிருக்காங்களாமா. அப்படின்னா ஸ்டார் ஹேட்ஸ் இங்க வந்துட்டாங்கன்னா அவங்களை என்னென்ன பண்ணணும், எப்படி எல்லாம் பிரிக்கணும்னு சொல்லி டோஃப்ளமிங்கோ ஆல்ரெடி பிளான் பண்ணி வேலையை பார்த்து வச்சுட்டு போயிருக்கான். இப்ப ஷிப்புக்கு மட்டும் டேமேஜ் ஆச்சுன்னா அது மொத்த க்ரூவுக்குமே தான் பிரச்சனை. அதனால சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருக்கவன அங்க இருக்க படிக்கட்டு மேல ஏறி போடான்னா அவன் பாட்டுக்கு படிக்கட்டை சுத்தி ஓடிட்டு இருப்பான். மறுபடியும் பச்சையா திட்டி அவனை ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் படிக்கட்டுல வந்து ஏறுவான். அவனை வச்சுக்கிட்டு ரூட் சொன்னா இப்படித்தான் இருக்கும். அப்படி அங்க கட் பண்ணி இப்ப கொலோசியத்தை காட்டுறாங்க. இப்ப சி மேட்ச் நடக்க போகுது. அதுல தானே நம்ம லூஃபி இருக்கான். சோ மேட்ச் காலா கெட்ட போகுது. அப்ப அந்த ஜிஞ்சாவோ இன்னுமே லூஃபிய வெறிகுண்டு தேடிட்டு இருக்கான். எங்கடா மறைஞ்சிருக்க வெளியில வா, உன்னைய கொல்லாம விட மாட்டேன்னு. இப்போதைக்கு அவனுக்கு வெறி என்னன்னா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற சவுண்ட் எப்படா கேட்கும்னு. ஏன்னா அப்பதான் கார்போட கிராண்ட் சன்னான லூஃபிய காலி பண்ண முடியும்னு. அவன் இருக்கிற வெறிய பார்த்துட்டு சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் மிரண்டுருவானுங்க. கூட இருக்க பூவும் சாயும் தான் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம இன்னும் ரிங்குக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் லூசு வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோங்கிறத மறந்துடாதீங்க கிராண்ட்பா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவானுங்களா. அட ஆமா இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே டவுன் ஆகி பொறுமையா போவான். இது எல்லாத்தையுமே லூஃபி மேல உட்காந்து பார்த்துட்டு, அட காட்டெருமை மண்டையா இவ்வளவு கொலவெறியிலேயே சுத்திட்டு இருக்க, இவனால தொல்லையா இருக்கும் போலேன்னு முழிப்பான். அப்படியே கட் பண்ணி இங்க வயலட்டை காட்டுறாங்க. அவ யாரா இருந்தாலும் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்க முடியாதுன்னு வில்லத்தனமா நம்ம சஞ்சி கிட்ட பேசிட்டு இருப்பான். அவனை பார்த்தா பயங்கரமா அடி வாங்கி மூஞ்செல்லாம் ரத்தம் ஊத்திட்டு இருக்கும். ஏன்னா இப்படி அவ கால வருவான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. அவன் அடிச்ச ஆளுகள்லாம் திருப்பி கொலவெறியில வந்து பொக்குன்னு குத்தி அவனை ஒரு வழி பண்ணிட்டாங்க. அவ கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த சஞ்சிங்கிறவன் பொண்ணுங்களா இருந்தா நல்லா சாஃப்டா பேசுவான்னு விசாரிச்சு பார்த்துட்டு தான் இவ வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு டிராமா பண்ணியிருக்கா. ஆனா இந்த அளவுக்கு சாஃப்டா இருப்பான்னு கொஞ்சம் கூட அவ எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம செஞ்சு அப்படியே லுக்குடுவான். அடி பாவி, ஒன்ன போய் நல்லவன்னு நம்பி கடைசியில இப்படி கால வரி விட்டுட்டியேன்னு. இதுல வேற கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு மகாராணி மாதிரி, என்னப்பா இவ்வளவு ஈஸியா கவுந்துட்ட, நீ தான் பிளாக் ஃபுட் செஞ்சியா, உன்ன மாதிரி ஒரு ஆளாலெல்லாம் என்னைய ஜெயிக்கவே முடியாது அப்படி இப்படின்ட்டு ஓவரா பேசிட்டு இருப்பா. சொல்ல போனா இந்த வயலட் வேற யாரும் இல்ல, இந்த டோஃப்ளமிங்கோட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆளு. இவ தான் ட்ரிபிள் ஆர்மி. அப்போ சஞ்சியை சுத்தி வந்து அட்டாக் பண்ணதெல்லாம் இவளோட பிளான் தான். வாட்ட பிட்டின்னு சொல்லிட்டு இழிப்பா. சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் அதுக்கு மேல இழிப்பானுங்க. கூட இருக்கவனுங்க எல்லாம் போய் நீ இவகிட்ட வந்து விழுந்த பாத்தியா, அதுதான்டா ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அசிங்கமா பேசானுங்களா இல்ல நல்ல விதமா பேசானுங்களான்னு ஒண்ணும் புரியல. மொத்தத்துல அவன் மத்தவனுக்கு கிட்ட எல்லாம் மாட்டல, அவகிட்ட மாட்டிட்டான். நீ ரொம்ப சோகமாயி வயலட்டு நீ பொய் சொன்னியான்னு சோகமா கேட்பான். அவ்வளவு நேரம் திமிரா பேசிட்டு இருந்தவன் அவன் அப்படி ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அவளுக்கே லைட்டா கஷ்டமா இருக்கும். ஐயோ ரொம்ப ஃபீல் பண்றான் போலேன்னு. உடனே கூட இருக்கவனுங்களாம், தம்பி மறுபடியும் பகல் கனவு காணாத, எங்க ஆளு உங்ககிட்ட கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தா, நீ ஏமாந்துட்டமே, உன்னால இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னா அப்பவுமே சஞ்சிகா மேல நம்பிக்கை இருக்குது. இல்லவே இல்ல, நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி எல்லாம் நீ பண்றதுக்கு வாய்ப்பே இல்லம்பா. அவ வண்டியா திட்டுவா. பின்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏமாத்திய அடிச்சு போட்டு கைகாலெல்லாம் சங்கிலி போட்டாச்சு, இந்த நிலைமையிலயும் நீ நல்லவனா பேசிட்டு இருக்கியம்பா. சஞ்சி எல்லாம் அடிச்சு சொல்லுவான், இல்லவே இல்ல நீ நல்லவதான், இந்த கெட்டவனாலதான் நீ இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியுது, நீ ஊன்னு சொல்லு, இங்க இருக்கணும்னு அவசியமே இல்ல, நான் உன்னை கூட்டு போறேன்பா. அவ ஒண்ணு என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, அதான் உன்னைய புடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கலன்னு ஒரு ரொட்டேஷனை போட்டு அவனோட மூஞ்சில ஓங்கி ஒரு மிதி, அப்படியே ரத்தம் தெறிக்க தெரிச்சடிச்சு போய் விழுவான். அவளும் பார்த்துட்டு
முட்டா பையன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் போலம்பா. அப்ப செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அவ வந்து பார்த்துட்டு என்ன என் மேல இப்ப கோபம் பயங்கரமா வருதா, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கியா இல்ல இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கியா, நீ எது சொன்னாலும் என்கிட்ட வேலைக்கே ஆகாது, ஏன்னா நீ உன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறேன்னு என்னால உள்ள போய் பார்க்க முடியும்னு சொல்லி நம்மளால மனசுக்குள்ள போவா. என்னன்னா அவ கிளார் ஃப்ரூட் சாப்பிட்டவ, அவளோட கண்ணை வச்சே மத்தவங்களோட மனசை ஸ்கேன் பண்ண முடியும். அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வாயில ஒண்ணு பேசுவானுங்க, ஆனா மனசுல ஒண்ணு இருக்கும். ஆம்பளைங்க எல்லாருமே பொய் சொல்றவங்க. உன்னோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன். ட்ரஃபல்கர் லாவும் நீங்களும் ஏன் ஒண்ணு சேர்ந்தீங்க, ரெசரோசால அப்படி என்னதான் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு அவனை கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ண ஆரம்பிப்பான். அவன் மைண்டுக்குள்ள போய் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸை பத்தி எல்லாம் நிறைய விஷயம் தெரியும், ஆனா அவன் லேடிஸ் மேல எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கான்னு தெரிய வந்துரும். அதை பார்த்துட்டு அவளே ஷாக் ஆகி இப்படி ஒருத்தனை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல, மண்டைக்குள்ள ஃபுல்லா பிங்கிஷ் கலர்ல இருக்குதுன்னு ஆடி போயிருவான். உன்னோட உண்மையான பிளான் தான் என்ன, உன்னோட பர்பஸ் என்ன, இப்ப என்னடா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு பதறி போய் கேட்டா, நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்மால மீட் பண்ணப்போ நான் ஒருத்தனை கொல்லணும்னு சொல்லியிருப்பான், அது உண்மைன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை மில்லியன் கணக்குல பீப்புள்ஸ் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, நான் உன் கூடவே இருந்து ப்ரொடெக்ட் பண்றேன். என்ன பொண்ணுங்க அழுதாங்கன்னா அதுல உண்மை இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் இவ்வளவு நல்லவனான்னு சொல்லி அவளே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவா. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.